அதை கிழித்தெளிவதற்கு தனக்குள் இருக்கிற பிரகாசத்தை இந்த மனிதர்கள் உபயோகப்படுத்தினார்கள். Even today you can go and visit Clarinda Church, the first church established by a Brahmin lady in Palangotai. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாம் தாழ்ந்த குலத்தார் தான் கிறிஸ்தவங்களாங்களே. போடா, உனக்கு சுவிசேஷமும் தெரியாது, உனக்கு சரித்திரமும் தெரியாது. எடுத்து திருப்பி பார், என் ஆண்டவர் மேல் குலத்தாரையும் கீழ் குலத்தாரையும் ரட்சிக்க வந்த மகாதேவனாக்கும். அறியாதவன் பேசுகிறான். நாமும் பயந்து போய் நாங்க மைனாரிட்டி பிரதர், நாங்கள் தலித் பிரதர். தலித் இல்லையா நீ? தலித் இல்ல, நீ ஆள பிறந்தவன். நல்லா கவனிங்க நான் சொல்லுகிறது. இன்னமும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதே தமிழகத்தில் தனக்கு பெண் பிள்ளை பிறந்தால் கோயிலுக்கு நேர்ந்து அவளை கோயிலுக்கு பொட்டு வைத்து விட்டு அனுப்பிவிடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. கவனியுங்கள். கோயிலுக்கு விடப்பட்ட ஒரு மாட்டை போல, ஒரு ஆட்டை போல தனக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் பொருத்தனை என்று சொல்லி அவளை விவாகம் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு கொண்டு விட்டு விடுவார்கள். அந்த கோயிலே அவள் வருகிற எல்லாருக்கும் மனைவியாக கருதப்பட்டு ஒரு விபச்சாரியாய் வேசியாய் நடத்தப்படுகிற காரியம் இதே தமிழகத்தில் இருந்தபோது ஆமி காமிக்கல் என்கிற ஒரு தீபம் இந்த நாட்டுக்கு வந்தது. இந்த இருளை பார்த்தது. மதத்தின் பேரிலே அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற இதற்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொன்ன போது அவர்கள் களக்காடு பக்கத்தில் இருக்கிற டோனாவூரிலே ஒரு நட்சத்திர கூட்டம் என்கிற ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த கோயில்களில் இருந்து மீட்டெடுத்து அவர்களை பராமரித்தார்கள். இன்றைக்கும் ஆமி காமைக்கல் செய்தபடினாலே இந்திய தேசத்தில் பொட்டுக்கு விடும் காரியம் அகற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சுவிசேஷத்தை உடைய நீனும் நானும் தான் ஏதாவது இந்த தேசத்துக்கு செய்ய முடியும். இல்ல மற்றவங்க இல்ல பிரதர், மற்றவங்க இல்ல. கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீயும் நானும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். இந்த உலகத்தை மதம் என்கிற பெயரிலே மற்றவர்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கிற காரியத்தை காட்டி கொடுத்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு என் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு மாத்திரமே வல்லமை உண்டு. இதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவேன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு பாளையங்கோட்டை பட்டணத்திற்கு போனால் சாரா டக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஃபேமஸ் கல்லூரியையும் சாரா டக்கர் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்கிற அப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த சாரா டக்கர் நடக்க முடியாத முடவாய் மாறி போய் சக்கர வண்டியிலே வாழ்க்கையை நடத்தினவள். She never visited India. இந்தியாவுக்கு அவள் வந்ததும் இல்லை, இந்தியாவை பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே அவளுடைய காதுகளிலே கேட்கப்பட்டது, இந்தியாவிலே பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க விட மாட்டார்கள், அவர்கள் வேலைக்காரியாய் அடிமைகளாய் இப்படித்தான் தெரிய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அழுதோ. ஐயோ ஆண்டவரே, நானும் பெண் அல்லவா, என்னை சக்கர வண்டியிலே மாட்டி வைத்து விட்டார்களே, என் முடவனான நிலைமையிலே நான் என்ன செய்வேன் என்று ஏங்கினாள். அவளை பார்க்கிறவர்கள் வரும்போது அவளுக்கு சில பரிசுகளை கொடுப்பார்கள். அவர் அவளை பார்த்து சொன்னாள், எனக்கு நீங்கள் பரிசு தர வேண்டாம், இங்கு நான் இதிலே பூரண உரிமையோடு சுவிசேஷத்தை அறிந்தவளாக இருக்கிறேன், ஆகையினால் சுதந்திரமாக நான் இருக்கிறேன். ஆனால் சுதந்திரமற்று அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஆயிரம் பெண் பிள்ளைகளுக்கு நான் கவலைப்படுகிறேன். நீங்க தருகிற அந்த பரிசுகளை இந்த இருக்கிற பெட்டியிலே போடுங்கள் என்று அந்த பெட்டியிலே சேர்த்து அவைகளை இந்தியாவுக்கு அனுப்பி தந்தாள். அதன் மூலம் உண்டானதுதான் இந்த பெரிய பாடசாலைகளும் கல்லூரிகளும். ஆயிரமான பெண்கள் இன்றைக்கு கல்லூரி விரிவுரையாளர்களாக புரொஃபசர்களாக எழும்புவதற்கு தேவன் எழுப்பினதற்கு காரணம், எங்கேயோ இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள் இருந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தியாகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கவனியுங்கள். இதையெல்லாம் செய்தது ஏன்? இன்றைக்கு பெண்ணுக்கு சுவிசேஷம் பள்ளிக்கூடங்கள் ஏராளமாய் உண்டு விட்டது. இதற்கு வித்திட்டது யார் தெரியுமா? இதற்கு விதை போட்டது யார் தெரியுமா? என் அன்பு ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளே, அவர்களே மோட்டிவேட்டர்ஸ், அவர்களே இன்ஸ்பிரேட்டர்ஸ். நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போய் பாருங்கள். அங்கே ஒரு ஜாதியினர் மற்றவர்களை ஆள பிறந்தவர்கள் என்று நினைத்து மற்ற ஜாதியினர் ரவுக்கை போட முடியாதபடி நடத்தி வந்தார்கள். சரித்திரத்தை புரட்டி பாருங்களையா,
சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். நீ நடந்த பாதையை யோசித்து பார். அருமையான சகோதரியே, நீ சாதாரணமாய் உட்கார்ந்திருப்பதற்கல்ல, நீர் கொண்டு எழ வேண்டும். நீ கிறிஸ்தவளாக இல்லாத போதும் மதம் என்கிற பெயரிலே நாங்கள் தான் மதத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற வீறு கொண்ட ஒரு சின்ன கூட்டம் பெண்கள் மேலே ரவிக்கை போட முடியாது, சேலை தான் போர்த்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக பாட்டிமார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தபோது அந்த ராஜகுமாரன் வீதியிலே வருவான் என்றால் அங்கே இருக்க அனைத்து பெண்ணும் தன் மேலே இருக்கிற சேலையை எடுத்து தன்னுடைய மார்பை காண்பிக்க வேண்டும். இதை மாற்றியமைத்தது யார்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள். சுவிசேஷ ஒளியை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதனையே தன்னுடைய வாழ்க்கையாக்கி அதற்கு விரோதமாக போராடி அந்த இருளை கிழித்திருந்த கிறிஸ்தவ மிஷனரிகளை இதை யாராலும் மறக்க முடியுமோ? இதை அரசாங்கம் மறக்க முடியுமோ? இதை கட்சி தலைவர்கள் மறக்க முடியுமோ? இதை பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் நாங்கள் தான் இந்து மதத்தின் காவலர்கள் என்று சொல்லிக்கிறார்களே, அவர்கள் மறக்க முடியுமோ? I can challenge. Who changes the things? Who relieves the bondage? யாரையா கட்டுகளை அறுத்தது? யாரையா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது? என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே, என் இயேசுவின் சுவிசேஷமே. நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், அமெரிக்காவுக்கு இவர்கள் அடகு வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்தவர்கள். பொய்யனே, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு நில்லு. உன்னுடைய அறிவு சூனியத்தை நாங்கள் விளங்க பண்ணுவதற்கு விரும்பவில்லை. எங்கள் சத்திய வேதம் உனக்கு முன்னதாக வெளிச்சமாகும் போது உன்னுடைய முகத்துறைகள் கிழிந்தே ஆக வேண்டும். அதனால் தன்னுடைய சகோதரர்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தைரியமா சொல்லாம இயேசுவும் சுகம் கொடுக்கிறாங்க, திருப்பதிக்கு போல இங்க வாங்க சொல்லாத, வேளாங்கண்ணிக்கும் போ இங்கேயும் போ அப்படி சொல்லாத. சொல்லு, நீ இருளில் இருக்கிற, நீ வெளிச்சத்துக்கு வர்றது ஒரே வழி, இயேசுவே வழி. சும்மா பூசி மொழிகிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. காலம் கொஞ்சமா இருக்கு. சொல்றத நேரம் சொல்லுவோம். என் சகோதரன் சொன்னா பாத்தீங்களா, வந்து கேட்டேன்னு சொன்னா நீ செத்தா எங்க போ, இப்படி கேளுங்க, 4 வெட்ட கேளுங்க, கிளடு கட்ட கிட்ட அது கேளுங்க, சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறது. வாலி வெட்ட கேட்ட அடி வாங்கிறீங்க, ஒரு வேலை கிளடு கட்டங்க செத்தா எங்க போவ. நம்ம ராத்திரி தூங்க மாட்டான். நம்ம என்ன சொல்ல தெரியுமா, ஆறுதலா தேர்தலா என்னத்துக்கு, ஏன் நேரம் முடிஞ்சு போச்சையா, காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, எண்ணம் எல்லாம் மண்ணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். எல்லாரும் கையை வைத்து சொல்லலாம், அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். நன்றாய் கவனியுங்கள். ஆகையினால் தான் சொல்கிறேன், நமக்குள்ள தேவன் ஒளியை வைத்திருக்கிறார், நம்மை பிரகாசிக்க பண்ண சொல்கிறார். கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் மேல் தேவனுடைய ஒளி உதித்தது, உன் ஒளி வந்தது, பூமியை காரில் மூடினாலும் நீ நீ எழுந்து பிரகாசிப்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ என்ன நடந்தது ஐயா? என்ன நடந்தது? இந்த சபை, தேவ ஜனம் தன்னுடைய நோக்கத்தையும் ஜனத்தின் தேவையை பார்க்க மறந்து விட்டது. The purpose of God and the purpose of their lives are forgotten. The need of the people is ignored. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய நோக்கம் மனிதனை ஒளிமயமாக்கின அந்த காரியத்தை விசுவாசிகள், தேவனுடைய விசுவாசிகள் மறந்து விட்டார்கள். தேவ சபை மறந்து விட்டது, தேவனுடைய மக்கள் மறந்து விட்டார்கள். கூடவே தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் தேவையை பார்ப்பதற்கும் தவறிவிட்டார்கள் என்று நான் சொல்லுவேன்.
அதை மாத்திரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், அதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கவே மாட்டீர்கள். அசாதாரணமான வாழ்க்கைக்கே ஒப்பு கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்தில் உங்க கையை குறித்து சொல்லுங்க. சாதாரணமா வாழ போறீங்களா, அசாதாரணமா வாழ போறீங்களா? ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இங்க இருந்து போங்க. Yes, I am not interested in ordinary life. I am interested in extraordinary life because I am made for that. அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். கவனியுங்கள், ஒரு மனிதனை